அபிராமி. வச்சிருக்கேன். எங்க மறந்துட போறேனோன்னு பெருசா அவளே எழுதி கொடுத்திருக்கா. அவர் பேர் என்ன? அவரு வந்து அவர் பேரு சாமா சாஸ்திரி. அங்க போனா நீ கரெக்டா படிச்சிருவியோனோ? அதெல்லாம் கரெக்டா படிச்சிருவேன். சரி வா போய் விசாரிச்சு பாப்போம். அதோ அங்க வண்டி நிக்கிறதே, அங்க போய் விலாசம் என்னன்னு விசாரிச்சு பாப்போமா? கட்ட வண்டி எங்கிட்ட காலா வாருண்டா, ஓட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு ஊர கேளப்பா, இல்லையனா உன் விட்டு ஆட்டோ கேளப்பா. தெரிஞ்சவரா ரவப்பப்பா, ஓட்டிடணும் ரவப்பப்பா, திறமையிலா ரவப்பப்பா. காட்டு ஆட்டோக்காரையா? என்னம்மா ஒன்றும் என்ன தேடுறாங்க? இதோ இந்த விலாசம் எங்க இருக்குன்னு சொல்றேளா? கரெக்டாக தான் வந்துக்கிறீங்க. அதாவது எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு அட்ரஸ் தெரியாமல் இருக்காது. கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ சாமா சாஸ்திரி 2வது தெரு, தாம்பரம். ஏமா இதெல்லாம் ஒரு அட்ரஸா? ஆமா, என் சிநேகிதி வரலட்சுமி கொடுத்தா. இதுயா? அதுல ஊரு எழுதியிருக்கே. தாம்பரம். ஆமா, அந்த ஊருக்கு போய் கேட்டா குழந்தை கூட சொல்லும்னா. எது தாம்பரத்தில் போய் நின்று குழந்தை கேட்டா கூட சொல்றோமா? சாமா சாஸ்திரினா எல்லாருக்கும் தெரியுமா? சாமா சாஸ்திரி எப்படி கண்டுபிடிக்கிறது? பரவாயில்லம்மா, காலைல முதல் சவாரி, கவலைப்படாம எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம். வாங்க வாங்க வாங்க. வா. பாப்பா கொஞ்சீங்கயா? அம்மா நீங்களும் உட்காருங்கம்மா. பாருங்களேன், அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. அம்மா ஊருக்கு புச்சுன்னு வர சொல்றீங்க. அட்ரஸும் சரியான அட்ரஸ் இல்ல. என்ன தைரியத்துல வந்தீங்கன்னு தெரியலம்மா. அது கஷ்டம் இல்ல. அங்க போய் சாமா சாஸ்திரி வீடு எதுன்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவானாலே. எது? தாம்பரத்துல போய் சாமா சாஸ்திரி? ஆமா, நல்லா சொல்லுவாங்க. பார்க்கலாம். பாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்துக்கிறியா என்ன? அப்போ உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கா? நிறைய இடம் இருக்குது பாப்பா. நம்ம சுத்தி பார்க்கலாமா நீ? அம்மா நீங்களும் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையாம்மா? இல்லையே. நல்ல சவாரி டாய். இந்த சாமா கண்டிப்பா அவர் பேர் சொன்னா சொல்லுவா. சொல்லுவா. என் சிநேகிதியோட அப்பா. சரி, ரொம்ப நாளா இங்கதான் இருக்க. ரொம்ப நாளா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டேன். அம்மா பாக்குறது நல்ல மாதிரியா தெரியுறீங்க. உங்களுக்காக என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யறோம்மா. ஒரு நாள் ஃபுல்லா ஆனாலும் நம்ம ரவுண்ட் அடிச்சு அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஓகே. பண்ணலையா இருக்குமா? அந்த கடலை கேட்டு வந்துடுறேன். தலைவரே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். என்னையா இது? வெறும் வெள்ளை பேப்பரை கொடுக்குறா? இது வெள்ளை பேப்பரா? யோ நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்பக்கம் எழுதி இருக்குது, அதை பார்க்க தெரியல உனக்கு? இந்த வைங்க பார்த்து சொல்லியா. டேய் மா, ஆட்டோல கலெக்டர் மாதிரி இருக்கு.
அவளான்னு பார்த்துட்டு அவ எங்க போறான்னு விசாரிச்சுட்டு வா. சரிம்மா. மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்க கோயில் இருக்குது, அங்க போய் கேள்வி சொல்லலாம். சாரி சார், அட்ரஸ் தெரியாமல் டென்ஷன் அப்படின்னா உனக்கு தெரியுமா பார்த்தேன். அதாவது தாம்பரத்தில் இறங்கி சாமா சாஸ்திரி ரெண்டாவது தெரியுறாங்க, வெறும் ரெண்டாவது தெருன்னு போட்டுக்குது. ஓ தெரியுமா சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா. சொல்லிட்டேங்க. சொல்லிட்டாருமா, தாம்பரம் போய் எங்கடா போறா? அம்மா தாம்பரம் பக்கம் போறாங்கம்மா. தாம்பரம்மா? சரி வண்டி எடு. சரி. சொல்லுங்கம்மா. ஏ ஜான், எங்கடா இருக்க? நான் இங்க தாம்பரம் பக்கத்துல இருக்கேம்மா. டேய், ஆட்டோல கலெக்டர் அந்த பக்கம் தாண்டா வந்துட்டு இருக்கா. லாரியை ஏத்தி அவளை கொண்டுடுறா. மா கலெக்டர் ஏமா ஆட்டோல வராங்க? ஏய், பிள்ளைய கொண்டவள நான் பழி வாங்கணும். சரிம்மா, ஐயா ஒரு லோடு விஷயமா சொன்னாரு. ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிட்டு வா. சரிங்கம்மா, நான் முடிச்சிடுறேம்மா. மிஸ் பண்ணிடாதடா. ஆட்டோ நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நான் முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. அவளை முடிச்சிடுறா. ஓகேம்மா. மா விடுமா, பாவம் அவருக்கு பேரம் பேச தெரியாது. விஷயத்தை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். பணத்துக்கு மயங்காதவன் இருக்கலாம், ஆனால் பாசத்துக்கு மயங்காதவன் எவனும் இல்லை. தட்டுற இடத்துல தட்டினா தானாவே வழிக்கு வருவா, தெரியுமா? அம்மா விஷயத்தை என்கிட்ட விட்டல, அமைதியா இரு. மீதி இருக்கிற சங்கதியை நான் பார்த்துக்கிறேன். போடா போ. ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணி எங்க அப்பாவோட கல்குவாரிய திறக்கணும். இங்க எல்லாம் பெரிய பெரிய கட்டிடமா தான் கட்டுவாங்களா? ஆமாம் பாப்பா, ஆனால் அப்போல்லாம் இல்லை. இப்போல்லாம் பார்த்தா அந்த ஐடி கம்பெனி வந்ததுலேருந்து பெரிய பெரிய பில்டிங்காக கட்டுறானுங்க. ஈர விட மாட்டேங்கப்பா. சும்மா ஒரு 20 அடுக்கெல்லாம் கட்டுறானுங்கம்மா. வாரமாக தானே பயணிக்கிறேன். என்ன இந்த ஊர்ல எல்லாம் இப்படிதான் ஓட்டுவாளா? அது வந்துமா எல்லாரையும் சொல்ற முடியாது. இந்த லாரிக்காரங்கிறானுங்களா, அவனுங்களுக்கெல்லாம் பெரிய கொம்பு மலிச்சதான் நட்பு. இப்படிதான் அப்படியே வந்து அப்படியே ஒட்டிக்கினே வருவானுங்க. ஒட்டிப்பாளா? அதாம்மா, அப்படியே அடிச்சுக்கினே வருவானுங்க. அணைச்சுப்பாளா? ஐயா, நான் பேச உனக்கு புரியல, நீ பேச எனக்கு புரியல, பெஜாரா புடிச்சுமா. ஆனா ஒண்ணுமா, சீக்கிரமா போய் சாமா சாஸ்திரை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சீக்கிரம்டா. சரி, ரொம்ப நன்றி. அவ இன்னும் வந்துட்டே இருக்காளே. அதை விடுமா, அவனுங்க அப்படிதான் வருவானுங்க. இவனுக்கு வருத்தப்பட்ட ஒழுங்கா வர மாதிரி. என்னத்துக்கு நம்ம பின்னாடியே வரானுங்க? சம்திங் ராங் போல தெரியல. அண்ணி, அந்த லாரி ரொம்ப வேகமா வருதுல்ல? இந்த ஊர்ல எல்லாமே இப்படிதான் நினைக்கிறேன். இடிச்சு
அடிக்க மாட்டானுங்க. பிஸ்கோத்து பசங்க, நீங்க தைரியமா வாங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னத்துக்கு இந்த வேலை இருக்கிறான். தினம் இவன் குழப்புக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா காரி காலில் ஒரு தான் கிளம்பும். எந்த பிரச்சனை வராது, தைரியமா வாங்க, நான் பாத்துக்கிறேன். செந்தில், எங்க பாருக்க நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தாமா இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? இப்ப பாருப்பா, இந்த வீட்டுல அம்மா தனியா இருக்கு. என் கூட பேசுப்பா, என் கூட பேசு. ஹலோ, யாரு? மா, நான் ஜான் பேசுறேம்மா. ஜான், என்னடா ஜான், காரியத்தை முடிச்சிட்டியா? மா, அது வந்து டேய், வந்து போய் என்ன கலெக்டரை முடிச்சியா இல்லையா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி கலெக்டரை முடிக்கணும்னு தான் நான் போனேன். அம்மா, கலெக்டர் அவுட் தானே? இல்லம்மா, அவங்களுக்கு அவ்வளவா அடிப்படல. அந்த ஆட்டோ டிரைவருக்கு தான் செமத்தியான அடி. வந்தவங்க உதவியோட கலெக்டர் அம்மா ஆட்டோ டிரைவர் தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இத சொல்றதுக்காடா போன் பண்ண, சோம்பேறி நாயே. இத சொன்னதுக்கு நீ நானிட்டு செத்துருக்கலாம். டேய் ஜான், அப்படியே நீ போயிடு. வீட்டு பக்கம் வந்த என் கையால தான் உனக்கு சாவு. வைடா போன. பேசுற அவ கதையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். முடிக்கிறேன். அம்மா, சொல்லுங்கம்மா. நாங்க வந்து ஆட்டோ விபத்துக்குள்ள எடுத்து ஓட்டின் வந்தவர் வெளியில இருக்கார். பலமா அடிபட்டு என்னன்னு பாருங்களேன். ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸ்க்கு தெரியாம நாங்க அட்மிட் பண்ண முடியாது மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவர் வெளியில கிடக்க, ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்கும், இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. அட, நான் என்னமா பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதானே? ஏன் உயிரை ஏன் வாங்குறீங்க? என்ன பேச்சு பேசுறேன்? அதுவும் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு. நீ எல்லாம் வெள்ளை கவுன் போடாத, தொழிலுக்கே அவமானம். அம்மா, என்னம்மா? என் கூட வந்தவர் அடிபட்டு கிடக்க, தயவு செஞ்சு வந்து பாருங்க. என்னாச்சு? நாங்க போயிட்டு இருந்த ஆட்டோ கவுந்துடுமா. டிரைவர் தண்ணி அடிச்சு ஓட்டினாரோ? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, அவரை முதல்ல வந்து பார்த்துட்டு அப்புறமா இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. நான் பிரசவ வார்டு நர்ஸ்னா, நீங்க சிஸ்டர் வயலட்ட போய் பாருங்க. கேஷுவாலிட்டி வார்டுல கலெக்டர் மேடமா? ஆளுக்கால் இப்படியே கேள்வி கேட்டுட்டு இருந்தா நானும் பதில் சொல்லிட்டு இருந்தா அந்த மனுஷனை எங்க கொண்டு போறது? நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இப்பவும் அப்பவும் 2 டெலிவரி கேஸுங்க இருக்கு. நான் அவங்கள பாப்பேனா இத பாப்பேனா? என்னம்மா நீங்க இப்படி சொன்னா எப்படிமா? தயவு செஞ்சு வந்து பாருங்க. காரணம் இல்லாம வர மாட்டாங்க. அம்மா, அவருக்கு ரொம்ப அடிபட்டுடுது, நிறைய ரத்தம் போறது. கொஞ்சம் சொல்றது கேளுங்க. கெஞ்சி கேக்குறமா, தயவு செஞ்சு வந்து பாருங்க. சிஸ்டர், அந்த அம்மா என்ன கேட்டாங்க? அவங்க போன ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி டிரைவருக்கு நல்லா அடிபட்டுருச்சான். அட்மிட் பண்ண சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொன்னேன். ஸ்டூபிட். கண்ட கதை புக்கு படிக்கிறது நிப்பாட்டிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா அவங்க யாரும் தெரிஞ்சிருக்கும். யார் டாக்டர் அவங்க? காஞ்சிபுரம் கலெக்டர். அவங்க போய் என் ஆட்டோல? அவங்க மக்களோட பழகி அவங்க குறைகளை தீப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்டினா நீ என் பொழப்பையே கெடுத்துருவ போல இருக்க. ஹரியப், ஆட்டோ டிரைவரை இமிடியேட்டா அட்மிட் பண்ணு. நிறைய வேலை இருக்கு, சொன்ன ஆளை போய் பாருங்க. மேடம், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். அந்த சிஸ்டர் ட்ரைனியா இருக்கிறதால அனுபவம் பத்தல மேடம். உங்க ஆளை இமிடியேட்டா அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம்.
நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ என்ன பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல அவரை போய் பாருங்க. நான் போய் பார்த்து இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் மேடம். ரொம்ப நன்றி டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், ப்ளீஸ் நீங்களும் வாங்க மேடம்.